படுக்க வைத்து தான் ஓரத்தில் படுத்துக் கொண்டார் வேடன். உறக்கத்தில் முழுகிவிட்டார்கள். நித்திரையில் தன்னை மறந்துவிட்டான் வேடன். அருகில் ஒற்றில் உறங்கியதால் தூக்கத்தில் தடுமாறி கீழே விழுந்துவிட்டார். கொடிய மிருகத்துக்கு இரையாகிவிட்டார். என்ன செய்வது? காலை எழுந்து பார்த்தால் வேடன் மிருகத்துக்கு இரையாக ஆனதை கண்டு மனம் நொந்தார் பெரியவர். அந்த வேட பெண் சொன்னாள், ஐயா, உங்களால் என் கனவை இழந்தேன். உடனே எனக்கு வாழ்க்கை கொடுங்க, என்னை மனைவியா ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த பெரியவர் என்ன சொல்லியிருப்பார்? அந்த பெண்ணை மனைவியை ஏற்றுப்பாரா? உயிர் இவராக வந்து தவிர்க்கப்பட்டது. அப்ப அந்த பெண்ணை கைவிடலாமா? எப்படி சொல்லியிருப்பார்? என்ன சொல்லியிருப்பார்? அந்த பெண்ணை மாலையிட்டிருப்பாரா? என்ன கருத்து சொல்லியிருப்பார்? தெரியவில்லையோ? இதோ சொல்லுகிறேன். அப்ப அந்த பெரியவர் சொன்னார், அடிய பெண்ணே, உன் கணவன் உணவளித்தார், தந்தை உயிர் கொடுத்தார், தந்தைக்கும் தந்தை கடவுளாக திகழ்கிறார். அத்தகைய மகானுடைய வேடனாய் இருந்திலும் மகானுடைய சிந்தனையில் செயலாக்கி எனக்கு உயிரை காத்தவருடைய மனைவி எனக்கு தாய். உன்னை மணக்கல்லாக அவர் என்று உன்னுடைய வழியில் நீ செல், என்னுடைய வழியில் யாம் செல்கிறேன் என்று அவர் எழுந்தருளி அவர் சென்று விட்டார். உடனே காலம் ஆனது. அந்த வேடச்சி ஒரு நகரத்தில் ஈனப்பிளத்தில் பிறந்தார். அந்த வேடனும் பெரிய செல்வந்தராக பிறந்து சகல ஜீவனையும் ரட்சித்து தேசத்துக்கு அரசனாக திகழ்ந்தார். அந்த பெரியவர் பெரும் ஞானி நித்தியம் பெற்ற நாள் இந்த வேடனால் உயிர் பெற்று பிரம்ம சித்தானந்தத்தில் ஜீவ நித்தியம் பெற்றார். அந்த பகவத்கீதையாகிய பாராயணம் செய்த பெரியவர் அந்த விருட்சகத்தில் தங்கியதால் அந்த மரம் பெரிய ஞானியாக மறு ஜென்மம் எடுத்தது. இத்தகைய காலகட்ட சூழ்நிலையில் அந்த வேடப்பெண் செய்த பாவத்தால் ஒரு ஈன குலத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து பாவச் செயலில் ஈடுபட்டு மீண்டும் பன்றியாக அவதரித்து பெரும் கொடும் பாவத்தை அணிவித்து அதற்கப்புறம் ஒரு பெரியாரை நாடி ஆசை பெற்று வைகுண்டம் சென்றதாக நித்திய புராண சரித்திர நித்தியம். இதில் இருந்து தங்கள் என்ன உணர்ந்து கொண்டே எத்தகைய பெரியவராயிருந்தாலும் எத்தகைய ஜீவனாயிருந்தாலும் தன் ஜீவனாக நேசிக்க வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் எந்த ஜீவனையும் வேற்றுமே நினைக்கக்கூடாது. சகல ஜீவனையும் தன் ஜீவனாக நினைக்க வேண்டும், நினைத்து செயல்பட வேண்டும். நமது இந்த வேத நித்திய பாடசாலையில் தற்போது உபநயம் செய்யப்பட்ட இந்த சிறு புராண நித்திய உபநயத்தை ஏற்று சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா பெரும் ஞானம் பெறக்கூடும் வழிமுறைகள் நிறைஞ்சிருக்கிறது. இந்த ஞான சித்தாந்தம் மேன்மடையும் போது உங்களுக்கு சகல ஜீவன்களின் நேசம் உருவாகும். சகல ஜீவன்களின் நேசம் உருவாகும் போது ஞானங்கற்பால் நித்தியமாக பிறக்கும். ஞானங்கற்பால் பிறக்கும் போது உங்களின் வேதம் சாஸ்திரம் சகலமும் சித்தியாகும். சகல வேத ஞானங்கள் நிர்ணயிக்கப்பட்டு சித்தாந்தரில் ஆசை பெற்று சகலம் ஆற்றால் நித்தியத்தில் திகழ்ந்து பிரமத்தை அடைய முழு சித்தாந்த என்னோட ஆசை நிறைஞ்சிருக்கு. மேலும் நமது பள்ளி விஸ்வ பள்ளி விஸ்வ வேதசாலை என்று ஏன் நிர்ணயிக்கப்பட்டு என்றால், விஸ்வம் என்று முதன்மை என்று பொருள், வேதம் என்றால் தன்னால் அகமத்தில் அகத்தில் அகம் என்பது மனம், அந்த அகத்தில் என்று உருவாகும் மொழி வேதம். அத்தகைய அகநித்திய விஸ்வரால் விஸ்வ ஈஸ்வரால் உருவாக்கப்பட்ட வேதத்தை முதன்மை வேதமாக கொண்டு தற்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த முதன்மை வேதத்துக்கு விஸ்வ வேதம் என்று பொருள். விஸ்வ வேதம் என்றிருப்பதால் முதன்மை என்று மொழி. அந்த முதன்மை மொழி பிரமநித்திய ஓங்கார பொருள்.
மகாலட்சுமி, விஸ்வ சொர்பம், விஸ்வ ஓங்காரம், விஸ்வகாளி, விஸ்வஸ்துர்க்கை என்று விஸ்வ பரபிரம்மம் என்று மொழிகின்றோம். அந்த விஸ்வ என்ற 3 எழுத்தில் ஓங்கார பொருள் அமைந்திருக்கு. பஞ்சம மகா மந்திரத்தில் ஓங்கார பொருள் மறைந்திருக்கு. அஷ்ட மகா பிரம்ம சூட்சமத்தில் ஓங்கார மெய்ப்பொருள் மறைந்திருக்கு. அந்த மறைவை ஓங்கார ஒளியில் எழுப்பி பிரம்மத்தை முழுமையாக கொண்டு வரக்கூடிய சிந்தனை தங்கள் பிரம்ம சித்தானந்த ஓங்கார சொற்பத்தில் தினமும் தியானம் ஜபத்தில் யோகத்தில் முழுமைப்படுத்தி பிரம்மத்தை நினைத்து முழுமை சித்தானந்தத்தில் அதுக்குள்ளனை உள்ளடக்கி உந்தி அருகில் தன் 2 கரங்கள் கோற்று முதுகண்டின் வழியாக சிந்தனை மூலதாரத்திலிருந்து கபால வரைக்கும் மேன்மை ஓங்காரத்தை எழுப்பி நெற்று சுழிமுனையால் மணக்கண்ணால் காண நின்று தினமும் அந்தி காலை காலை அந்தி 2 நேரங்களும் தங்கள் ஜெப நிலையை மேற்கொண்டு பிரம்மத்தடைய சித்தானந்த பிரிவு என்பது பகவான் ஜெகத்குரு ஸ்வரூபாரதி ஈஸ்வரா ஸ்ரீ ஆதி நாராயண சித்தர் பரமாத்மா சித்தானந்த ஆசீர்வாதம். ஓம் பல்லாண்டு கடமை செய்வாய், இனி நல்லது நடக்கும். கடமை சிந்தனையோடு செயல்படுவாய், இனி நடப்பதெல்லாம் நல்லது நடக்கும். எமது மூல மந்திரம் அமுதி பெறுவாய், பேரானந்தம் பெறும். அமுதியாக இரு, பேரானந்தம் நித்தியம் பெறும். கடமை செய்வாய், இனி நல்லது நடக்கும். கடமையில் கண்ணாக இரு,